இன்னைக்கு நல்ல நேரமா பார்த்து அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் பேசிட வேண்டியதுதான். நேற்று ராத்திரி தான் ரணகலமா இருக்கு. இன்னைக்காவது உஷாரா கவனமா பேசுறா சரவணா, சொதப்பிராத. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேதான். அம்மா சொன்னாங்க உங்க அண்ணி அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்ணாங்களாமே, நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. உங்களை கூட கேட்டுதான் சொல்ல சொன்னாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். சும்மா ஒரு வாய் சாப்பிடுங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்வீட். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அப்படின்னா இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா இந்த ஸ்வீட்டை நீங்க தானே செஞ்சீங்க. நானா? நான் என்னங்க செஞ்சேன்? நீங்க ஒரு பாயாசம் செஞ்சீங்கல்ல, அந்த பாயாசத்தை தான் இப்படி வேற ஒரு ஸ்வீட்டா மாத்திருக்கேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமாங்க. எப்படிங்க? எப்படின்னா அதுதாங்க ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரம். கிச்சன்ல என்ன இருக்கோ அதை வச்சு நானே ஒரு பொருளை செஞ்சுட்டு அது சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சுங்க. அதுவும் ஸ்வீட்னா அது என்னோட ஸ்பெஷல். இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பேரை வச்சு நாளையில இருந்து கடையில் வச்சுட்டா 10 நாள்ல பிக்கப் ஆயிடுங்க. ஏங்க கையில வச்சிருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. இல்ல போதுங்க. அட என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்னங்க, சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க. மயிலு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தலை சீவறதுக்கு இதான் நேரமா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இங்க உட்காந்து தலை சீவிட்டு இருக்க? ஐயோ, இங்க பாரு கீழே எவ்வளவு முடி கொட்டி இருக்கு. அவ்வளவுதான் எடுத்துறேன். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பண்ணு. தோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல, போய் விளக்கு. என்னடா சக்கரை, என்ன வேணும்?
அண்ணன் இதுல வெந்நீர் வாங்கிட்டு சொன்னாருமா. எதுக்குடா வெந்நீர்? தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, அதான் வெந்நீர் கேட்டாரு. தொண்டை வலிக்குதா? நைட் ஃபுல்லா பனியில வேலை பார்த்தான்ல, அப்படிதான் இருக்கும். டேய், கொஞ்ச நேரம் அவன்கிட்ட தூங்கி எந்திரிக்க சொல்லு. மத்தியான டைம்ல கடைக்கு கூட்டமா வரப்போகுது. இல்லம்மா, கடைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ராத்திரிக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுமாமா. அதான் இந்த வேலை முடிஞ்சு பேக்கிங் போயிட்டு இருக்கு. அண்ணன் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுமா, அதையும் சொல்ல சொன்னாருமா. பாரு, இப்பவே மணி 2 ஆச்சு. அவன் இன்னும் எப்ப சாப்பிடுவான்டா? நான் போய் சரவணாயாக்கு சாப்பாடு கொடுத்துட்றேம்மா. சக்கரை இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏ மயிலு, ஆ? உன்னை யாரு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னா? ஏண்டி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இல்லம்மா, நீங்க எப்படியும் அதுதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதத்தான் சொல்லுவேன், ஆனா உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா சரவணனுக்கு இப்போ சாப்பாடு கொண்டு போக அவன் பொண்டாட்டி வந்தாச்சு. அவ பாத்துப்பா. சந்தியா, சந்தியா இங்க வா. அத்தை, வா. அந்த வராது. சந்தியா, சரவணனுக்கு கடையில வேலை அதிகமா இருக்கான். நல்ல சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு போய் அவனை கடையில வச்சு சாப்பிட சொல்லு. நானா? அதென்ன நானா? உன் புருஷனுக்கு நீ சாப்பாடு கொண்டு போகாம வேற யாரு கொண்டு போவா? சொன்னது செய் போ. போடி ஆடி அசஞ்சு. சக்கரை, நீ போடா, அவ தண்ணி எடுத்துட்டு வருவா. சரிம்மா. ஜெகன்மோகினி வரட்டா? போடா. வலிக்கலையே. மயிலு, இதுல சுடு தண்ணி புடிச்சு சந்தியா கிட்ட கொடுத்து அனுப்பு. நல்ல சூடா ஊத்தி கொடு. Hey Hema, this shop is very small, yeah. Why don't we go to some other place? டைம் இல்லடி, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இட்ஸ் எனஃப். ஓகே தம்பி. அக்கா உள்ள வாங்கக்கா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் தான். ரேட்லாம் போட்டுக்கலாம். என்ன வேணும்னு சொல்லுங்க. தம்பி எவ்வளோ நம்மள ஸ்வீட்டா வரவேற்கிறான்ல. தம்பி குடிக்க என்னப்பா இருக்கு? மினரல் வாட்டர் வேணுமாக்கா? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லையா? டொரினோவா? வாட்? டொரினோவா? தம்பி கொஞ்சம் மெனு கார்டு கொடுக்குறியா? நம்ம கிட்ட மீன் வறுவல்லாம் எதுவும் கிடையாதுக்கா. இது ஸ்வீட் கடை, சிவகாமி இனிப்பகம். தம்பி இங்க என்னதான் கிடைக்கும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இங்க பூந்தி, லட்டு, ஜிலேபி, பாசுந்தி, பால்கோவா இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டும் கிடைக்குங்க. அப்புறம் சமோசா, மிச்சரு, ஆனியன் பக்கோடா இந்த மாதிரி காரமாவும் கிடைக்குங்க. எல்லாம் தரமா இருக்குங்க. தென்காசிலே நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மேடம். ஓ அப்படியா? நீ ஒன்னு பண்ணு, 2 பிளேட் ஜிலேபி, 2 பிளேட் சமோசா எடுத்துட்டு குயிக்கா வா. கோ கோ கோ. ஓகே ஓகே. சந்தியாமா, சரவணாயா கூட மனசு விட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு நிஜமாவே நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சர்க்கரையை மட்டும் மண்டையில தட்டி அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா பேசிட்டு மெதுவா வரலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, சரியா? மயிலு சொல்றதும் சரிதான். இதுதான் சரியான நேரம். அவர்கிட்ட போய் இப்பவே என் மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதுதான். என்னது பண்றீங்க? இந்தாங்க அண்ணே, ஓவரா பண்றாங்கண்ணே. நாலு அப்போ விரட்டி விட்டுலாண்ணே. டேய், கஸ்டமர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நாம தான் பொறுமையா இருக்கணும். இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நான் பொறுமை? டேய், போய் வேலைக்கு பாரு. சரி கூட சொல்லுங்க. ஏண்டி பாண்டியாம? இந்தாங்க சமோசா, இப்பதான் போட்டது, நல்லா சூடா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. என்ன இது? டேய் என்னடா பண்ற நீ? உன்னை யார் பாட்டில் திறக்க சொன்னது? ஏதோ தண்ணி நிரப்பி கொண்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குறியா? ஐயோ இல்லக்கா, இது புது பாட்டில். இங்க பாருங்க. That we don't know. You people are cheating us. எடுத்துட்டு போ முதல்ல. சாரிங்க, சாரி. இவன் சின்ன பையன், தெரியாம பண்ணிட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. டேய் உள்ள போடா.
பார்த்துட்டு இருக்க? இல்ல வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், பெரிய இவன் மாதிரி சீனை போடுறான். ஐம் கோயிங் டு டீச் a lesson. நான்சென்ஸ். யார் மேன் இந்த சமோசாவை மேக் பண்ணது? இங்க வந்து பாரு, எவ்வளவு பெரிய முடி. இதை எப்படி சாப்பிட முடியும்? இதுதான் உன் கடையோட லட்சணமா? இப்படி போய் சொல்றாங்க. இதுக்கு தான் இந்த கடையெல்லாம் வேணான்னு சொன்னேன். நீ தாண்டி கேட்கவே இல்லை. ஏங்க என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? இங்க பாரு, எவ்வளவு பெரிய முடி. இதை எப்படி சாப்பிட முடியும்? என்ன கடை நடத்துறீங்க? இவ்வளோ பெரிய முடி சமோசால வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஏன்னா கடையில் இருந்ததே நாங்கள் 2 பேர் இருந்தோம். நான் தான் சமோசா போட்டேன். இதை பார்த்தா லேடிஸ் முடி மாதிரி இருக்கு. ஆனா இது லேடிஸ் முடி தானே? அதுவும் இவங்களோட முடி. இப்பதான் அதை எடுத்து வேணும்னு சமோசால வச்சாங்க. நான் பார்த்தனே. ஏய், உன்ன தப்புங்க, ரொம்ப தப்பு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சா பெரிய ஆள் நினைப்பா. அமெரிக்காவில் பிச்சைக்காரன் கூட தான் இங்கிலீஷ் பேசுவான். எதுக்கு இந்த வெட்டி சீனு? இந்த முடி இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சக்கரை சொல்ற மாதிரி நீங்க தான் வச்சிருக்கணும். அண்ணே, இவங்க தானே வச்சாங்க. நான் பார்த்தேன். உண்மைதானே? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஏய், போய் சொல்லாத. கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம். கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நீங்க முதல்ல கத்துக்கோங்க. முடி எடுத்து சமோசாக்களை வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? தின்ற பொருளுக்குள்ள முடி வைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவில்ல? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களெல்லாம் படிக்க வைக்கிறேன்னு கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்களே உங்க அப்பா அம்மா, அவங்கள சொல்லணும். உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் பொண்ணுங்களை யாரும் படிக்க வைக்கிறதே இல்லை. அதையும் மீறி படிக்க வச்சாலும் இப்படி கேவலமா அசிங்கமா நடந்துக்கிறீங்க. நான் உறுதியா சொல்லுவேன், உங்களோட இந்த படிப்பு திமிரு தான் உங்களை இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்குது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இதெல்லாம் ஒரு கடன் வந்தா வாங்கடி போலாம். இடியட். இதெல்லாம் ஒரு கடனை கூட்டிட்டு வந்த பாரு. உன்னை சொல்லணும், ஒழுங்கா கஸ்டமரை கவனிக்க தெரியல, இவெல்லாம் பேசுறான். படிப்பு அறிவு தரும், வேலையை தரும், பணத்தை தரும். ஆனா இவங்க படிப்பு திமிர தரும்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. படிச்ச பொண்ணுங்க திமிரா இருப்பாங்க, அகங்காரமா இருப்பாங்கன்றதெல்லாம் எந்த வகையில நியாயம்னே எனக்கு புரியல. கடைக்கு வந்த பொண்ணுங்க நடந்துகிட்ட விதம் கண்டிப்பா தப்பு. ஆனா அதுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? சரவணனோட மனசுல படிப்பை பத்தியும் படிச்சவங்களை பத்தியும் நல்ல ஒரு எண்ணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவரும் அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்காரு. இவங்க படிக்கலன்றதுக்காக படிச்சவங்களை பத்தியும் படிப்பை பத்தியும் தப்பு தப்பா நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்வதியை காலேஜ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அர்ச்சனா கூட படிச்ச பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ
பொண்ணுங்க படிக்கவே கூடாதுன்றது இவங்களோட எண்ணம் இல்ல. சரவணன் படிக்கல, அதனால அவரோட பொண்டாட்டியும் படிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அத்தை கூட அந்த காலத்து ஆளு. இந்த மாதிரி நினைக்கிறத ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். ஆனா சரவணனும் அதையே நினைச்சா எப்படி? இவர்கிட்ட என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் சொல்றதுல சத்தியமா எந்த யூஸும் இல்ல. இதுதான் என்னோட தலையெழுத்து. என் ஆசையை, என் லட்சியத்தை என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிறத தவிர வேற வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. அண்ணி, என்ன ஆதி? அண்ணங்கிட்ட நேத்து ஒரு புக்கு கொடுத்தேன், அது ரூம்ல வச்சிருக்கிறதா சொன்னாரு. அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா? ம். என்ன மாதிரியே இந்த வீட்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தன். ஆனா இவனோட ஆசையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பணம் செலவாயிடும் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த பணத்தை செலவழிச்சு அறிவை சம்பாதிக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் இவன். என்னாலதான் ஆசைப்பட்டதை படிக்க முடியல. இவனாச்சும் நல்லபடியா படிக்கட்டும். தேங்க்ஸ் அண்ணி. ஆதி, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன நீ? ஒரு நிமிஷம் இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண. அண்ணி, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆதி, நிஜமா தான் சொல்றேன். புடி இல்ல நீ. புடி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுலாம் இருக்கட்டும், நல்லபடியா படிக்கிற வழியை பார்க்கணும். கண்டிப்பா நீ. தேங்க்ஸ். எஸ். மா, ரூம் கொஞ்சம் பெருக்கிக்கிறேன். ம். ம். என்னம்மா, ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலையா? ம்ஹும். ஐயா பசிக்கலன்னு சொல்லிட்டாரா? இல்லனா வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரா? மயிலு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கம்மா. இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா? நானா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா மயிலு, கடையில ஒரே கூட்டமா இருந்தது. அங்க போக எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீயே இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். கொண்டு போய் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா நான் அப்பவே கொண்டு போறேன்னு சொன்னதுக்கு அம்மா என்னை எப்படி திட்டாங்க தெரியுமா? இப்ப தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி நம்ம 2 பேரையும் சேர்த்து திட்டுவாங்க. பொண்டாட்டி இருக்கும்போது நீ எதுக்கு சாப்பாடு கொண்டு போன? அவளுக்கு வழி தெரியாதா? கண்ணு இல்லையா? சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறத விட அப்படின்னு பெரிய வேலை அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் புடிச்சு திட்டுவாங்கம்மா. மயிலு மயிலு ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அடுத்த தடவை நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன். சரிம்மா, ஏதோ சொல்றீங்க, உங்களுக்காக நான் கொண்டு போய் கொடுக்குறேன். தேங்க்ஸ். சரி. ஹே மயிலு, எங்க போற? என்னது இது? சாப்பாடுமா. சாப்பாடா? எங்க எடுத்துட்டு போற? சும்மாமா, வெளியில அப்படியே மூஞ்சிலே குத்துனா? நீ வாசலுக்கு போறேன்னா வெளியில தான் போறேன்னு எனக்கு தெரியாதா? யாருக்கு சாப்பாடு அத சொல்லு. அது சரவணாயாக்கு கொடுக்கம்மா. அர்ச்சனா, நீ அண்ணி தானே சாப்பாடு கொண்டு போயிருக்கதா சொன்ன? ஆமாங்க, சந்தியா எடுத்துட்டு போனதை நானே பார்த்தனே. ஹே மயிலு, அவ கொண்டு போனது தெரியாம நீ திரும்ப கொண்டு போறியா? இல்லம்மா, அப்படி சொல்ல முடியாது. ஏய், ஏதாச்சும் ஒண்ணு தெளிவா சொல்ல. சந்தியாம்மா சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க, ஆனா கொடுக்காம திரும்பி வந்துட்டாங்க. வந்து என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதான் போறமா. போதுமாமா? போனவ எதுக்கு திரும்பி வரணும்?
எதுக்கு ஒன்னு அனுப்பணும்? சரவணன் மாமாக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சந்தியாவை தானே அத்தை அனுப்ப சொன்னாங்க. நீ எதுக்கு எடுத்துட்டு போற? நீ எடுத்துட்டு போற? ஏன் அவளுக்கு என்ன? இல்லம்மா, அவங்க தான் போனாங்க. அப்புறம் என்ன போ சொன்னாங்க. ஏய், சரவண சாப்பிட்டானா இல்லையா? அது இன்னும் இல்லம்மா, இப்பதான் குடுக்க போறேன். அப்போ இது வரைக்கும் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கல. ஒன்னு போக சொல்லிருக்கா இல்ல?